வள்ளல் பிரானுடைய முதல் திருமுறையிலிருந்து ஒரு பாடல். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, முதல் திருமுறை என்பது அவருடைய துவக்க காலம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாட்டு அந்த முதல் திருமுறையிலேயே நம்முடைய வள்ளல் பிரான் சிந்தனையின் உச்சத்தில் இருந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற ஒரு பாட்டு தான். பொதுவாக நாம் கடவுளோடு அல்லது இறையோடு ஒரு பார்ட்டர் சிஸ்டம் வச்சுருப்போம்ல, கொடுக்கல் வாங்கல். நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வழக்கு, அப்புறம் அந்த ரெஜிஸ்டர் அது மாதிரி ஒன்றை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் உனக்கு இதை கொடுத்தேன். மொய் எழுதுறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, கிராமத்துலலாம் இது வழக்கம் உண்டு. என்னோட கல்யாணத்துக்கு அவர் இவ்வளோ மொய் எழுதினாரு, அப்போ அவரோட கல்யாணத்துக்கு நாம் போய் இவ்வளோ மொய் எழுதணும். அந்த மாதிரியான ஒரு வழக்கமாகத்தான் நாம் இறையையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், இறையையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இறை என்கின்ற அந்த உயர் சக்தி நமக்கு சில பல விஷயங்களை கொடுப்பதற்கு நாம் எந்த நிலைக்கு உயர வேண்டும் அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. நான் அதே குப்பை கூடையாக தான் இருப்பேன், நான் அதே டஸ்ட்பினாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு இறை எல்லாத்தையும் செய்யணும், அது ஒன்று தானே நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் முதல் திருமுறையில் வள்ளல் பிரான் பாடுகின்ற இந்த பாட்டில் அவரிடம் நடக்கின்ற மாற்றங்கள் என்ன, அவர் எந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார், எந்த நிலைக்கு தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய சொல்லை, தன்னுடைய ஆற்றலை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு பாடல். 16 வரி பாட்டு. அதில் கடைசி 4 வரியை நீங்கள் விட்டுறலாம். ஏன்னா அது கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தவேளை புகழ்ந்து சொல்லுகின்ற 4 வரிகள். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 12 வரி இருக்குல்ல, அதை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாகவே வைத்து கொள்ளலாம். இதை இறை பாடல் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மோட்டிவேஷன் சாங் என்று கூட சொல்லலாம். வாழ்வியல் நெறியாக நாம் வைத்து கொள்ளலாம். அப்படி வாழ்வியல் நெறியாக வைத்து கொண்டால் அதுதான் உண்மையிலேயே மிக உயர்ந்த இறைநெறி பாடலாகவும் நம்முடைய தமிழ் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை வேறு, இறையை உணர்வது வேறு என்கின்ற சிந்தனை சித்தாந்தம் சித்தர்களிடம் கிடையாது. வாழ்வை சரியாக வாழ்ந்தால் அதுதான் இறைநெறி என்கின்ற வகையில் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற இந்த முதல் திருமுறை பாடல் மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு பாடல். வாழ்வியல் நெறியாக நமக்கு கைவிளக்காக இருக்கக்கூடிய பாடல். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே. தன்முக துய்யமணி சண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இந்த 16 வரி பாடல்ல மதமான பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும், அதுதான் வள்ளல் பிரானின் வாழ்வின் சாரம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். மதங்களை கடந்தவர், இனவேற்றுமையை கடந்தவர், ஆகமங்களை கடந்தவர், அவர்கள் சொல்லுகின்ற எதேச்சாதிகாரங்களை கடந்தவர் என்று முதல் திருமுறையிலேயே தன்னை பற்றிய குறிப்பை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். எவ்வளோ அழகான பாட்டு! உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்னெறி தத்துவங்கள் எல்லாவற்றையும் சாறு பிழிந்து நமக்கு ஒரு 16 வரி பாடலாக வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார் என்று அவரை உச்சந்தலையில் வைத்து கொண்டாட தோன்றுகிறது. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், இந்த 16 வரி பாடல் மாதிரி 16 பேர் என்று நம்ம சொல்லுவோம்ல, 16 பேரும் பெற்று வாழ்க. அந்த 16 பேருன்னா புகழ்னு சொல்லுவாங்க, கல்வின்னு சொல்லுவாங்க, செல்வம்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் சொல்வோம். அது எல்லாவற்றையும் விட நம்முடைய வள்ளல் பிரான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 16 வரி பாடலின்படி நாம் வாழ்ந்தாலே அதுதான் பெரும் பேரு, அதுதான் 16 பேரு என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு வரியாக பயணித்தா கூட அதில் புதிதாக சொல்வதற்கு நாமே யோசித்து பார்க்கலாம். ஆனால் விளக்கம் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு எளிய தமிழ், அதுதான் வள்ளல் பிரானின் சிறப்பு. திரும்ப பயணிக்கலாமா அந்த 16 வரிகளில்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமைன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒன்னஸ்
அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஒருமைனா மனசை ஒருமுகப்படுத்தி அப்படின்னு நினைக்கிறத விட ஒருமையுடன் அப்படிங்கும்போது ஒன்னஸ், எல்லா உயிர்களும் ஒன்று தான், அந்த ஒருமைத்தன்மையைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு கையில் ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு 108 முறை நான் சொல்லுவேன், 108 முறை இறை நாமத்தை பாராயணம் பண்ணுவேன், இறை நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுவேன், அதை சொல்லவில்லை. அதை சொல்லுவது வள்ளல் பிரானின் வேலையும் இல்லை, அதை சொல்லுபவர் வள்ளல் பிரானும் இல்லை. எனவே ஒருமை என்றால் யாரெல்லாம் ஒன்னஸாக இருக்கிறீர்கள், யாரெல்லாம் எல்லா உயிர்க்கூட்டமும் உயர்ந்தது என்று நினைக்கிறீர்கள், யாரெல்லாம் எல்லா உயிர்க்கூட்டமும் சிறந்தது என்று நினைக்கிறீர்கள், யாரெல்லாம் எல்லா உயிர்க்கூட்டத்துக்கும் வேறுபாடு இல்லை என்று நினைக்கிறீர்கள், அவர்களோடு எனக்கு உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் உத்தமர்களை தவிர வேடங்களை பூண்டு கொண்டிருப்பவர்கள் உத்தமர்கள் அல்ல. ஒருமையோடு இருக்கக்கூடியவர்கள், எல்லா உயிர்களையும் நேசிப்பவர்கள், அந்த புற வேடங்களை, புற அடையாளங்களை, புற ஆன்மீக அடையாளங்கள் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஆன்மீக அடையாளங்கள் சுமப்பவர்கள் ஏற்றத்தாழ்வு பேசினார் என்றால் அவர் உத்தமர் இல்லை. எவ்வளோ அழகான, எவ்வளோ ஆழமான சிந்தனைங்க. இந்த ஒரு வரிக்கே நாம் 1 மணி நேரம் பேசலாம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஒரு மணி நேரம் பேசலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான ஒரு வரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், அவர்கள்தான் உத்தமர்கள், அவர்களோடு எனக்கு தொடர்பு வேண்டும், அவர்களோடு நான் இணங்கி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியம் அல்ல. வெளியில எல்லா ஆன்மீக அடையாளங்களையும் சுமந்து கொண்டு வெளியில பேசுறது ஒரு வார்த்தை, ஆனால் உள்ளுக்குள்ள ஓடுவது என்னவோ சாக்கடை என்று இருக்கின்றவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வேடதாரிகள், கபடதாரிகளோடு எனக்கு உறவு தேவையில்லை என்று பிரகடனம் செய்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்தது, பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நினது புகழ் அப்படின்னா ஓம் போற்றி 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 என்று ஒரு பூவை எடுத்து அந்த சிலையின் காலில் போடுவது அல்ல. பெருமை மிகு நினது புகழ் என்றால் அன்பின் புகழ், பேரன்பின் புகழ், ஜீவகாருண்யத்தின் புகழ், இரக்கத்தின் புகழ், மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டிய அந்த பாசம், நேசம், அன்பு, இந்த புகழை பேசுபவர்களோடு நான் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அடுத்தது, பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இது 2 வரியும் சேர்த்தே சொல்லலாம். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி என்றால் அன்பின் நெறி, அது ஒன்று மட்டுமே என்னை பிடித்து ஆட்சி செய்ய வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். எவ்வளோ அற்புதமான வரி! அடடா அடடான்னு கொண்டாடுவதை தவிர வேறு எதையுமே சொல்ல தோன்றவில்லை. பெருநெறி, வாழ்க்கையின் பெருநெறி எது என்றால் அன்பு செலுத்துவது மட்டும்தான், மதத்தை வைத்து கூறு போடுவது அல்ல. இதைவிட வேறு எதுங்க ஆன்மீகம்? இதுதான் உண்மையிலேயே மிக அற்புதமான வாழ்வியல் நெறி என்பதை நமக்கு வள்ளல் பிரான் காட்டுகிறார். அடுத்தது, மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். பேசிக்கிட்டே போகலாம், வார்த்தைக்கு வார்த்தை 1 மணி நேரம் நாம் அதில் ஆழ்ந்து தியானிக்கலாம். நிச்சயமாக நாமே தியானிக்க துவங்குவோம். அது ஒன்றுதான் நம்முடைய அகக்கண்ணை, நம்முடைய ஞானக்கண்ணை திறப்பதற்கான வழி. திறக்க பார்ப்போம், திறந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.